எனக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட் சொல்லுங்க, கிளியர் பண்ணிடுவோம். எங்கடா போற? ஐயா உனக்கு நில்றயா? ஒருத்தர் நில்றா. வவுறு வெடியா? சும்மா நில்றா. எதுக்கு யாருக்குமே ஹிந்துஸ பிடிக்கல? ஹிந்துஸ பார்த்தா அப்படி என்ன வெறுப்பு? நீங்க எல்லாம் பஸ் ஓட்டும் போது கூட ஹெல்மெட் போட்டுக்கணும்னே. கேம்ல ஏன்னா உங்களுக்கு இருக்கிற மூளைக்கு நாய் நக்கிட்டு போயிரும்ல. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எதுக்கு ஹிந்துஸ பிடிக்கல? யாருக்கு பிடிக்கல? உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கலையா? சரி, நீங்க எந்த ஹிந்து? பார்ப்பன ஹிந்துவா, இடைநிலை ஜாதி ஹிந்துவா, இல்ல தலித் ஹிந்துவா? சுதந்திரமா ஸ்திரீகள் எப்போதும் இருக்கப்படாது. என்ன அர்த்தம்னா, சுதந்திரம்னா என்ன தெரியுமா? வெளியில ஜாலியா போயிட்டு வர்றதுக்கு சுதந்திரம்னு அர்த்தம் இல்ல. தானே சொத்து சம்பாதிச்சு தனக்கு தானே ஆர்ஜிதம் பண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரியான சிரமங்கள், உத்தியோகத்துக்கு போறது, அதெல்லாம் பண்ணப்படாது. ஓ, பொம்பளைங்கன்னா உள்ள பெக்கிறது மட்டும்தான் எங்க வேலையா? படிக்க வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம். ஒண்ணு முகல் டைமா இருக்கட்டும், பிரிட்டிஷ் டைமா இருக்கும், போர்ச்சுகீஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து ஹிந்துஸே இருக்க கூடாது, அவங்கள அழிச்சிடணும், இல்லாட்டி அவங்கள மதம் மாறிடணும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? முகல்ஸ், பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ் இவங்க எல்லாம் ஹிந்துஸே இருக்க கூடாதுன்னு எங்கேயும் சொல்லியே. அவங்க ஆட்சி பண்ணாங்க, அவங்களை எதிர்த்தவங்கள அவங்க கொன்னாங்க. இது ஒண்ணும் புதுசு இல்லையே. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா இந்து ராஜாக்கள் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மக்களை கொண்டுகிட்டு தானே இருந்தாங்க. அந்த காலத்து ராஜா என்ன செஞ்சான்? அந்த கதையெல்லாம் பார்த்திருப்பீங்களே. வருவான் ராஜா, மந்திரி மாசம் 3 வாட்டி மழை பெய்ஞ்சுதா? அரசியல் நடத்துறானுங்க அந்த காலத்துல. 3 வாட்டி மழை பெய்யும் போது இந்த பயலுக்கு 1 வாட்டி கூட தெரியாது. இவன் எங்கேயா பொம்பளைங்களோட உருண்டுகிட்டு கிடப்பான் அந்த பையன். வேற என்ன செஞ்சான்? அந்த காலத்து ராஜாக்கு என்ன வேலை? மக்களை சுகமா வச்சிருந்தானா? பேரி பசங்க மாதிரி சாப்பிடறதுக்கு. வேற மக்களுக்கு என்ன வேலை கொடுத்தா? உயர்த்திட்டான். சொல்லுவாங்க, அவனை பத்தி புகழ்ந்து பேசுறவெல்லாம் இங்க வந்தா நேரா வரலாம். நான் உண்மையை சொல்ல வர்றதுனால எனக்கு தடை. இந்த ராஜா கதையை சொல்ல என்கிட்ட பிச்சு பெனாட்டி போடுவாங்க. ஒவ்வொன்னையும் எடுத்து பிடிச்சு. அப்பெல்லாம் ஹிந்துங்கிற பேரே கிடையாது, பிரிட்டிஷ்காரன் வச்சதுதான் ஹிந்துங்கிற பேரு. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. அப்போ ஒரு மதத்தை ஃபாலோ பண்ற ஒரு ராஜா இன்னொரு மதத்தை ஃபாலோ பண்ற சைவ ராஜா வைணவ ராஜா சண்டை போட்டு ஏகப்பட்ட வைணவர்களை கொன்னாரு, இல்ல வைணவ ராஜா சைவ ராஜாவை சண்டை போட்டு ஏகப்பட்ட சைவர்களை கொன்னாரு. இப்படி கொண்டுகிட்டே தான் இருந்தீங்க. அட பாவிகளா, நம்ம அப்பன் தாத்தெல்லாம் பெரிய கலாணி பிளாவுல இருந்திருக்காங்க. சமணர்களை கழுமரத்துல ஏத்தி கொன்னது யாரு? பௌத்த பிட்சுகளை ஓட ஓட விரட்டி அடிச்சது யாரு? எல்லாமே இவர்தானா? சரி, அவங்களாவது பரவாயில்ல, வெளியே இருந்து வந்தவங்க அவங்க மதத்தை நம்ம மேல திருக்கி பார்த்தாங்க. அவங்களாவது வெளியில இருந்து வந்தாங்க, அவங்க மதத்தை திணிக்க பார்த்தாங்க. தனிகா வரலாற மாத்தி பேசக்கூடாது. சரி, இன்னைக்கு இந்து காவலர்கள்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ஆரிய பார்ப்பனர்கள் எல்லாம் இங்க இருந்து வந்தாங்க. ஹலோ நண்பர்களே, இப்ப நாம கைபர் பாஸ் வழியாக இந்தியாவுக்கு போயிட்டு இருக்கோம். அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க மக்கள் கிட்ட நாம தான் கடவுளோட தலையில இருந்து வந்தவங்கன்னு சொல்ல போறோம். அப்போ நாங்க என்ன சூத்துல இருந்து வந்தோம்? டேய் செல்வம், வண்டி யூட்டர்னரா செட்டி உஷாராயிட்டம். இந்த ஆரிய தத்துவம் வேத மதம்ங்கிறது என்ன இங்க இருந்த பூர்வக்குடி மதமா? அட என்ன பீகாரிங்கிறான் ஒரு முட்டாள். அப்புறம் பீகாரிக்காரன பீகாரி என்ன சொல்லுவா? அப்புறம் தமிழ் என்ன சொல்லுவா? ஆலம் பூரா கடைசி வரைக்கும் நீ பீகாரி சில்றதான். இந்த வேத மதங்கிறதே இங்க இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருந்த மதங்களை ஒன்றிணைச்சு அவங்கள்ட்ட இருந்து கஸ்டம்ஸ் எல்லாம் அப்ரோப்ரியேட் பண்ணி கதைகளை எழுதி அப்படி உருவான மதம் தானே ஹிந்து மதம். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. வரலாற்று உண்மையோட பாத்தீங்கன்னா இந்த வேத பிராமணிக்கல் ஹிந்து ட்ரெடிஷன் தான் ஒட்டுமொத்த இந்தியாவே மதம் மாத்தி இருக்கு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. டிஎம்கே என்னடா பிரச்சனை எனக்கு புரியல. அவன் எதுக்குடா சனாதனத்தை அழிக்கணும்னு ஒரு சைடா சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி டிஎம்கே என்னடா பிரச்சனை? அவன் எதுக்குடா சனாதனத்தை அழிக்கணும்? கிக்கான ஃபியர்னு பார்த்தா இது மக்கான ஃபியரா இருக்குது. சனாதனம் என்ன உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். நான் சொல்லட்டுமா? இப்ப நான் ஒரு ஓபிசி ஹிந்துன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ரொம்ப உருகி ஆசைப்பட்டு கோயில் கருவறைக்குள்ள போய் சாமி சிலைய தொட்டு பூஜை பண்ணி வழிபாடு செய்ய முடியுமா? கருவறைக்குள்ள எல்லாரையும் விடுவீங்களா? ஏன்டா விடணும்னு கேட்பேன் நானு. கருவறைக்குள்ள என்ன உங்க வீடாது? எதுக்கு விடணும்? ஒண்ணு எல்லாரும் கேட்பா, ஏன் பிராமின் தான் அர்ச்சகர் ஆகணுமா அப்படின்னுட்டு. எஸ், சாமிய தொட்டு பூஜை பண்ற அவர் தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. வீத்திரத்திற்கு உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்டு இப்ப நான் ஒரு தலித் ஹிந்துன்னு வச்சுக்கோங்க. இங்க பல கோயில்களுக்குள்ள எனக்கு அனுமதியே கிடையாது. டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா?
கருவட்டு பண்ணுவாங்க. சப்போஸ் நான் ஒரு தலித் ஹிந்து பெண்ணோ, ஓபிசி ஹிந்து பெண்ணோ, இல்ல பார்ப்பன ஹிந்து பெண்ணோ, யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு பொண்ணா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சபரிமலை கோயிலுக்குள்ள எனக்கு அனுமதியே கிடையாது. இதுதான் சனாதனம் இல்லையா? இந்த சனாதனத்தை காப்பாற்ற வேண்டியதுதான் நம்ம தலையாய கடமை. யார் கொடுத்தது உங்களுக்கு இந்த அதிகாரத்தை? ஏய், பிரம்மனோட நெத்தியில பிறந்தவ பிராமண, மார்புல பிறந்தவ சத்திரிய, தொடையில பிறந்த வைஷ்ணவன், உழைக்கிற வர்க்கம் மட்டும் உள்ளங்கால பிறந்தவன் சொல்ற உங்களோட தத்துவத்தை சிரிச்சு காட்டண்டா. அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். அப்ப போக வேண்டியதானே. இந்த சனாதனத்தை அழிக்காம ஒழிக்காம வேற என்ன பண்றது? பிறப்பால் ஒரு மனிதன் தாழ்ந்தவன் என்று சொல்லும் மதம் எதுவாக இருந்தாலும் அந்த மதத்தை அடித்து நொறுக்க வேண்டும். இந்த ஊருக்கு பொல்லாத காலம் வரப்போகுது. அதனாலதான் இந்த ஊருக்குள்ள கருப்பு வந்துருச்சு. இது கருப்பு இல்லாம பொறுப்பு. தீண்டுனா பத்திக்கு நெருப்பு, மோதிரா பிஞ்சு போக செருப்பு, எங்கிட்ட வேகாது உன் பருப்பு. ஏன்டா இவங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கல? அப்படி ஹிந்துஸ் இவங்களை என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். ஹிந்துஸ் என்ன பண்ணாங்க? ரொம்ப அமைதியானவங்க அவங்க இல்ல. என்ன புருஷன் செத்து போனா பெண்களையும் வந்து அதே நெருப்புல தூக்கி போட்டு கொல்லுவாங்க. இதெல்லாம் ஹிஸ்டரி. அப்புறம் பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னா கள்ளிப்பாலை ஊத்தி கொல்லுவாங்க. அந்த சோழங்க பண்ணி வச்சுட்டு போனதானா? சரியான ஏமாறானுங்க. அப்புறம் ஜாதி கலவரம் பண்ணுவாங்க. அப்புறம் அன்டச்சபிலிட்டி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆணவ கொலை பண்ணுவாங்க. அவ்வளவுதான் பண்ணுவாங்க, வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். என்னைக்காவது ஒரு ஹிந்து ஏதாவது ஒரு நாட்டுல போய் மதம் மாத்தி நீ பாத்திருக்கியா? பார்க்க முடியாது. நீங்க ஏன் வேற நாட்டுக்கு போய் மதம் மாத்தணும்? அதான் இந்தியா முழுக்க மதம் மாத்தி வச்சிருக்கீங்களே. இன்றைக்கு எல்லோரும் வெட்கம் இல்லாமல் அடுத்த மதத்தின் குறைகளை பேசுகிறார்கள். தங்கள் மதத்தில் அதைவிட அசிங்கமாக இருக்கிறது என்பதை பற்றி யாரும் உள்ளே திரும்பி பார்க்க மறுக்கிறார்கள். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. இப்பயும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் தூக்கிட்டு யூஎஸ் யூரோப்ல போய் பாருங்க எத்தனை பேர்த்த மதம் மாத்திட்டு இருக்காங்கன்னு. ஏன்பா இவங்க எல்லாம் திருந்துட்டு சொன்னாங்க, இல்ல திருந்தவே இல்லையா? ஏன் இந்துக்கள்ல இருந்து நிறைய பேர் மதம் மாறுறாங்க, ஆனா யாரும் பெருசா இந்துவா மாறுறது இல்ல, அதிக அளவுல மாறுறது இல்லங்கிற டவுட் இருக்கலாம். அது நியாயமான டவுட் தான். ஒரு பார்ப்பனர் ஹிந்து ஒரு நான் ஹிந்துவை போய் கன்வின்ஸ் பண்ணி நீங்க ஹிந்து மதத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவரு கூப்பிடுறவரை பார்ப்பனரா ஏத்துக்குவாரா? இல்ல ஒரு இடைநிலை ஜாதி ஹிந்து ஒரு நான் ஹிந்துவை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அவரை அவர் ஜாதிக்குள்ள ஏத்துக்குவாரா? வாய்ப்பில்ல ராஜா. யார் கற்க வேண்டும் வேதத்தை? யார்? எல்லாருக்கும் ஆசையா இருக்கு வேதம் சொல்லிக்கணும் எல்லாருக்கும் ஆசையா இருக்கு. யார் வேதத்தை கற்கலாம் அப்படின்னா பிராமண குழந்தை தான் கத்துக்கலாம். பிராமண குடும்பத்துல பிறந்த பையன் தான் கத்துக்கலாம். நன்னா அவ அப்பாவும் பிராமணா, அவ அம்மாவும் பிராமணா அப்படிங்கிற ஒரு சம்பந்தம் ஏற்பட்ட குழந்தை தான் பிறக்கும். இல்ல இந்த நான் ஹிந்துவா ஹிந்துவா கன்வெர்ட் பண்ணும்போது எந்த ஜாதிக்குள்ள அவங்க அடக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது லீகல் பொசிஷன்ஸ் இருக்கா? இந்துக்கள் தான் அதுக்கு ஒன்னாயிருமா? ஏண்டா ஓன் ஜாதி வேற ஏன் ஜாதி வேற, ஓன் குலசாமி வேற ஏன் குலசாமி வேற, ஓன் பழக்க வழக்கம் வேற ஏன் பழக்க வழக்கம் வேற, இவ்வளோ வேற்றுமையை வச்சுக்கிட்டு நம்மளாம் இந்துக்கள்னு சொல்ற எதுக்கு? ஓட்டுக்காகவா? டேய், எனக்கும் கிறிஸ்துவனுக்கு இருக்க வேறுபாட்டை விட, எனக்கும் ஒரு முஸ்லீம் இருக்க வேறுபாட்டை விட, இந்துன்னு சொல்ற உனக்கும் எனக்கு தானே அதிகமா வேறுபாடு இருக்கு. மக்கள் இங்க இருந்து ஓடுறதே இந்த ஜாதி கொடுமை தாங்க முடியாம தான். அப்புறம் எப்படா வேற ஒருத்தன் இந்த மதத்துக்கு வருவான்? ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா. தீவிரவாதி ஒரு குறிப்பிட்ட ஹிந்துல இருக்கவங்களை பார்த்து அவன் உண்மையிலே தீவிரவாதியானா நீ எல்லாம் என்ன பண்ணுவ? குறிப்பிட்ட ஹிந்து மதத்தை பார்த்து ஹிந்து மதத்துல இருக்கவங்களை பார்த்து தீவிரவாதின்னு சொல்றாங்களா? யார் சொல்றாங்க? காந்திய சுட்டு கொன்னாரே அவர் பார்த்து சொல்றாங்களா? சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து, அவர் பெயர் நாத்துராம் கோட்சே. அங்கு துவங்குகிறது அது. நானும் சாட்சி. இல்ல இந்த மாலேகான்ல குண்டு வச்சாங்களே அவங்கள பார்த்து சொல்றாங்களா? அப்புறம் நாடு முழுக்க தங்களுக்கு தாங்களே குண்டு வச்சுக்கிட்டு இஸ்லாமியர் தான் குண்டு வச்சாங்கன்னு பரப்பி விடுறாங்களே அவங்கள பார்த்து சொன்னாங்களா? இன்ன ஓய் நாக்குல அளவு குத்துற மாதிரி திருன்னு முடிக்கிற. இல்ல பாபரி மஸ்ஜித போய் ரத யாத்திரை பண்றேன்னு இடிச்சு சொன்னாங்களே அவங்கள பார்த்து சொல்றாங்களா? இவங்கள தீவிரவாதி இல்லையா? என்ன சார் எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களா சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்த உடனே சுட்டு கொன்றுக்கணும். உண்மையில அவன் தீவிரவாதியா இருந்து மைனாரிட்டினா இருக்க கூடாதுன்னு நினைச்சானா? தைரியம் இருந்தா செய்யறா பாக்கலாம். இஸ்லாமியர்களை தாக்குகிறார்கள் அப்படின்னா அது அவங்களோட பிரச்சனை இல்ல, இது தேசத்தோட பிரச்சனை. முதல்ல அந்த புரிதல் வரணும். அது ஒரு சமூகம், அது தனிப்பட்ட சமூகம்னு பாக்குறதே வந்து முட்டாள்தனம். ஏன்னா எல்லாருமே ஒரு குடும்பம். இங்க முருகன் தம்பி ரஹீம், கணேசன் மச்சான் அப்துல் அப்படி ஒற்றுமையா வந்துட்டு இருக்கோம். அதை உடக்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அறிந்ததோட நாய்க்கு நீங்க என்னடா இந்துஸ் உங்களை பண்ணாங்க? அவங்களுக்கு உங்களுக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு புரியவே மாட்டேங்குது. சரியான லூசு.
கூடமா லூசு கூடையா அப்படின்னா திரௌபதி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில்ல தலித் மக்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்லி போராட்டம் பண்றதும் இந்துக்கள் தான். உள்ள விடாம வெளியில நிறுத்தி வைக்கப்பட்ட தலித் மக்களும் இந்துக்கள் தான். அப்புறம் என்னத்துக்குடா போங்கடா போய் புள்ள படிக்க வைங்க. இப்ப நீங்க எந்த இந்து பக்கம் நிக்கிறீங்க? உங்களுக்கு பழைய வரலாறுலாம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா நடந்த ஆணவ கொலை ஒரு பெரிய பேசுபொருளான கவின். இப்ப நீங்க கவின் பக்கம் நிக்கிறீங்களா? கவினும் ஹிந்து தான். கவினை கொண்ட சுர்ஜித்தும் ஹிந்து தான். இப்ப எந்த ஹிந்து பக்கம் நிக்கிறீங்க? அடுத்த ஜென்மத்தில மனுஷனா போறங்கடா போடா. இந்துக்கள் என்னடா பண்ணாங்க இந்துக்கள் ரொம்ப பாவம் அப்படின்னு எல்லாம் பேசி வீடியோ போறதுக்கு முன்னாடி அம்பேத்கரை படிங்க. அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இன்று இந்துக்களால் அதிகமாக வெறுக்கப்படும் மனிதனே நான் தான். அவர்கள் அனைவரும் என்னை ஒரு துரோகியாக, இந்து மதத்தை அழிக்க வந்தவனாக, இந்த தேசத்தின் ஒரு பரம விரோதியாக சித்தரிக்கிறார்கள். இந்த பரபரப்பெல்லாம் ஓய்ந்த பிறகு வரலாற்று ஆசிரியர்களின் வாழ்க்கை சம்பவங்களை விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்தார்களே ஆனால் நான் இந்த தேசத்திற்கு செய்த சேவை அனைவருக்கும் தெரியவரும். இந்த மக்களுக்காக நாம் என்ன கேட்கிறோம்? சமத்துவம் பிறந்திட விடுதலை கிடைத்திட தோழா கையிலிருந்து போராடு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.